ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிங்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் வச்சு ஒரு மசாலா தாங்க செய்ய போகிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பச்சடி, வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரியே செஞ்சுருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த தயிர்லேயே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட இன்னும் 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்குதாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த 2ஆக கீறி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெண்டைக்காயில் வலுவழுப்பு தன்மை இருக்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாகவே உங்களுக்கு வலுவழுப்பு தன்மை இருக்காதுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெயிலில் 5 மினிட்ஸ்க்கு மேலே வைக்கக்கூடாதுங்க. அப்போ உங்களுக்கு அந்த சத்தெல்லாம் போயிடும் வெயிலில் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம இதில் வந்து வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். சிம்லேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி நம்ம 5 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாகவே நம்ம இப்படி நின்று இப்படி ஃப்ரை பண்ணணுங்க. போட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. நின்றுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம இது வச்சு நம்ம இப்படி சாட்டேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கரெக்டாக 5 மினிட்ஸ் டைம் பார்த்துக்கோங்க. 5லேருந்து 6 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ பார்த்திங்கன்னா அதுவே நம்ம 5 ஸ்பூன் ஊற்றி வதக்கியிருக்கோம். ஸோ குழம்புல எண்ணெய் அதிகமாயிரும். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் ஜீரகம் கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாவும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இது 2 ஃப்ரை ஆனதும் இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்கலன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டும் இந்த வெங்காயமும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா அப்படி வதக்குங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். ஏற்கனவே தயிர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அதில் தான் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா சாட்டேஜ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்க தயிர் கூட அந்த மசாலா ஐட்டம்ஸை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இது நல்லா அப்படி எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஃபுல் சிம்மில் 2 மினிட்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகட்டுங்க. அந்த தயிர் வந்து நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட நம்ம வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குல்லங்க. இப்போது இது நல்லா வதங்கினது இது கூட நம்ம இப்போது 1 டம்ளர் அளவு, 1 டம்ளர் இல்லைன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டோம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா வெண்டைக்காய் வந்து பிஞ்சிரும். அதனால் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். சின்ன பிள்ளையே பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் நல்லா சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா போடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்ன காரணத்தினால சொல்கிறாங்கன்னா அந்த காயை சாப்பிட வைக்கிறதுக்காண்டி தாங்க அப்படி சொன்னாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்ல மெமரி பவர் கெயின் ஆகுங்க. இதில் வந்து ஃபாஸ்பரஸ், அப்புறம் ஒமேகா 3, 6 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் சி இந்த மாதிரி மெமரி பவர் அதிகம் ஆகக்கூடிய நமக்குள்ள சத்துக்கள் வந்து இந்த வெண்டைக்காயில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நம்ம புளிக்குழம்பு, பச்சடி, பொரியல் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வெண்டைக்காய் ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கவின்ஸ் ஹோம் சேனலை எல்லாருமே பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பபாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.